கிறிஸ்துமஸ் கதை நீண்ட காலங்களுக்கு முன்பு இயேசுவின் பிறப்பு மனிதர்களுக்குள் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வர ஒரு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. மேரி மற்றும் ஜோசப் என்ற தம்பதிகள் யூதா நாட்டில் வாழ்ந்தனர். ஒரு நாள் மேரிக்கு தேவதூதர் காபிரியல் தோன்றினார். அவர் மேரியிடம், நீ தேவனின் மகனுக்கு அம்மாவாக வரப்போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் உலகத்திற்கு தாராளமாக அமைதி மற்றும் பாவங்களில் இருந்து மீட்சியை கொடுப்பார் என்று கூறினார். அந்த நாள்கள் ரோமன் பேரரசு ஆட்சியில் இருந்தன மற்றும் அனைவரும் தங்கள் குடும்பத்தின் பூர்வீக நகரங்களுக்கு சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டளையுடன் இருந்தனர். ஜோசப் மற்றும் மேரி பெத்லகேம் நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். அங்கே அவர்கள் ஒரு தங்கும் இடத்தை தேடிய போது எல்லா வீடுகளும் மற்றும் விடுதிகளும் நிறைந்திருந்தன. இறுதியில் அவர்கள் ஒரு மாடுபாங்கில் தங்கினர். அந்த இரவில் மேரி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றார். அந்த குழந்தையே இயேசு கிறிஸ்து. மாடுபாங்கில் ஒரு பசு உணவுத் தொட்டியில் அவரை துயில வைத்து, அந்த குழந்தை உலகத்திற்கு அமைதி மற்றும் வெளிச்சத்தை கொண்டு வரும் வாழ்வின் தொடக்கமாக நம்பப்பட்டது. அதே நேரம் அருகிலிருந்த மேய்ப்பறகளுக்கு ஒரு தேவதூதர் தோன்றி, இந்த நாளில் உங்களுக்கு இரட்சகர் பிறந்துள்ளார், அவர் கடவுளின் மகன், அவரது பிறப்பை கொண்டாடுங்கள் என்று அறிவித்தார். தேவதூதரின் செய்தியை கேட்டு மேய்ப்பர்கள் மாடுப்பாங்கிற்கு ஓடிச் சென்றனர் மற்றும் இயேசுவை வணங்கி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் அன்று இந்த சிறந்த நிகழ்வை நினைவுகூர்ந்து உலகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சி மற்றும் அன்புடன் கொண்டாடுகின்றனர். இந்த கதை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் பின்னணி மற்றும் அதன் மெய்ப்பொருளை வெளிப்படுத்துகிறது. உலகில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பை பரப்புவது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.